நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல மதர்ஸ் டே ப்ரோக்ராம். கிளாஸ்ல எல்லாருமே அதுல சேர நேம் கொடுத்திருந்தாங்க, என்ன தவிர. நாளைக்கு எல்லாருமே அவங்க அம்மா கூட ஸ்கூலுக்கு வருவாங்க. நான் மட்டும் தனியா வரணும். அதுக்கு நான் வீட்டிலே இருந்துக்கிறேன். எனக்கு போர் அடிச்சாலும் பரவாயில்ல. அம்மு, நீ அத பத்தி எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. மிஸ் சொன்னா நீ கேப்பல்ல? கேப்பேன். அப்போ நீ நாளைக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு வர, சரியா? மிஸ் சொல்றேன்ல, சரின்னு சொல்லு. சரிங்க மிஸ். வெரி குட். அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன் சார். இன்னைக்கு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கே வந்திருக்கலான்னு சொன்னான். சரி, இப்பதான் உடம்பு சரியாயிடுச்சே, நாளைக்கு வான்னு சொன்னேன். நாளைக்கா? இல்ல, நாளைக்கு ஸ்கூல்ல மதர்ஸ் டே ப்ரோக்ராம் இருக்கு, அதனால நான் ஸ்கூலுக்கு போலன்னு சொன்னா. அதெல்லாம் நான் பேசி அவளை சமாதானப்படுத்திட்டேன். அவ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவா. இல்ல மிஸ், வேண்டாம், சரியா வராது. என்ன சரியா வராது? எல்லாம் சரியா தான் வரும். நாளைக்கு ஒழுங்கா அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க. இல்ல மிஸ், நாளைக்கு அம்மு வந்தா நடக்கிறதெல்லாம் பார்த்து தேவையில்லாம மனசு கஷ்டப்படுவா. அதான் சொல்றேன். அம்மு எந்த விதத்திலயும் மனசு கஷ்டப்படாம நான் பாத்துக்கிறேன், போதுமா? நீங்க எப்பவும் போல நாளைக்கு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க. என்ன இருந்தாலும் காலையில நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாதுதான். இன்னைக்கு ஒரு நாள் அம்மு ஸ்கூலுக்கு வராததே எனக்கு அவளை அவ்வளோ தேடிச்சு. உண்மையிலேயே நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த 2-3 மாசம் பழகுன எனக்கே இப்படி இருக்குன்னா, அவளை பெத்து வளர்த்த உங்களால எப்படி அவளை லைஃப் லாங் பிரிஞ்சிருக்க முடியும்? அதனால அம்முவை எனக்கு தத்து கொடுக்குறீங்களான்னு நான் கேட்டது தப்புதான் சார்.